ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுட்டி குழந்தை சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாங்க. நம்ம இன்றைக்கி வீட்லேயும் இட்லிக்கு பொடி எப்படி செய்கிறதுன்னேங்க பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் கடாயை நல்லா சூடேற்றிக்கிட்டேங்க. சூடேற்றிட்டு எண்ணெய் எதுவுமே சேர்க்காம வெறும் கடாயிலேயே வறுத்து எடுத்துக்கலாங்க. 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்து ஒரு 20 பட்டாவத்தல் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இது ரெண்டையுமே நம்ம இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. பட்டை வத்தல் உளுந்து ரெண்டும் ஒன்றாவே நல்லா வறுபட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுத்த உடனே இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கலாங்க. ஓமம் நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்லா செமைச்சு கொடுக்குங்க குழந்தைகளுக்கெல்லாம். அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லா சேர்த்துக்கலாம் தாராளமாகவே. சேர்த்துட்டு இப்போ 3யுமே நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாங்க. உளுந்து நல்லா ரோஸ்ட்டாக வந்துடுச்சு. இது ஒரு நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்து இல்லைங்களா, இப்போ அதே கப்லேயே 1 கப் அளவுக்கு மல்லி எடுத்து இதையுமே நல்லா நம்ம இப்போ ரோஸ்ட்டாக வறுத்து எடுத்துக்கலாங்க. நம்ம இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தாங்க வறுக்கணும். இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்து இதையும் இப்போ பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. இப்போ நம்ம 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து இதையுமே நல்லா ரோஸ்ட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கையில் தொட்டு பார்த்தாலே நல்லா உடையிற மாதிரி இருக்குங்க. இப்போ இது பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. ஒரு 10 பல் வெள்ளைப்பூடு எடுத்து இதையுமே நம்ம வறுத்துக்கலாம். வறுத்து எடுத்துட்டு இதே கடாயிலையும் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து அதை நல்லா கழுவிட்டு அந்த சட்டியிலே சூடேற்றிக்கலாங்க. இதை நல்லா எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு இப்போ நம்ம இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பையும் வலுவலுன்னு கிரைண்ட் பண்ண அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி குறப்பாக இருந்தாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப நாளைக்கு வருங்க. நம்மளுக்கு மல்லியும் ஓமமும் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, ரொம்பவுமே நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் இந்த மாதிரி சட்னி எதுவுமே இல்லாமல் வெறும் பொடி வச்சு நெய் ஊற்றி கூட சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இன்றைக்கி நெய் ஊற்றி தாங்க சர்வ் பண்ணியிருக்கேன். இது எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் நெய் ஊற்றுனா, அதனால நான் நெய் ஊற்றி சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி இட்லி பொடி நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சுட்டி குழந்தை சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.